சினிமாவுக்கு வரும்போது சொன்னாங்க, இந்த மூஞ்சியெல்லாம் யார் பாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த மூஞ்சியை நம்ம ஒரு இடத்துக்கு போராடி வர வேண்டியது இது எல்லாருக்கும் நடக்க வச்சு. ஆனால் இப்போ சொன்ன விஷயம், சார் அவர் பிக் பாஸ்க்கு வந்தார், 16 கோடி ஓட்டு போட்டாங்க, அவருக்கு எந்த மக்கள் வந்து தேட்டருக்கு ஓப்பனிங் வரும் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் கேட்குறாங்க சார் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் ஒரே பதில் தான் இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயமா நான் பதில் சொல்கிறேன். நான் பிக் பாஸ்குள்ளே போகும்போது எனக்கு இத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க, எனக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு இருக்கும், எதுவுமே எனக்கு தெரியாது. ஆரியை நம்பி எதுக்கு இவ்வளோ காசு போட்டு படம் எடுக்கிறீங்க? ஆரியை நம்பி எதுக்கு இவ்வளோ காசு போட்டு படம் எடுக்கிறீங்க? அவர் வந்து பிக் பாஸ் போயிருக்காரு, அவர் ஆல்ரெடி படம் பண்ணி அவர் பல வருஷம் ஆச்சு. அவர் தேட்டருக்கு வந்து அவருக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குது? இப்போ என்ன பெரிய குறை மண்டை குழம்பு போய் தர்றாங்க, எனக்கு எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குன்னு யாருக்குமே தெரில, எனக்குமே தெரில. அதாவது ஓடலைன்னு சொல்லி ஒரு நம்பரை சொல்லலாம், ஓடி இருந்தால் ஓடி இருக்குன்னு சொல்லி ஒரு நம்பரை சொல்லலாம். ரெண்டுமே சொல்ல முடியாத ஒரு நம்பர் இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட அவர் வந்து பேசிட்டு இருந்தார். அவர் சொன்ன விஷயம், சார் இந்த பக்கம் மைனஸ்லையும் இல்லை, இந்த பக்கம் ப்ளஸ்லையும் இல்லை, நான் சேஃபாக இருக்கேன் சார். ஏன்னா ஜீரோவுக்கு பக்கத்தில் எத்தனை நம்பர் வேணால் போடலாம் சார், ஆனால் மைனஸில் போயிட்டா தான் திருப்பி எடுத்துகிட்டு வர்றது கஷ்டம் சார். யாருக்கும் அறிமுகம் இல்லாத ஒரு முகத்தை நான் எடுத்துகிட்டு வரல. ஆனால் இந்த படம் மூலியமாக நான் எப்படி நீங்கள் நெடுஞ்சாலை ஒரு படம் பெரிய வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு, எப்படி மாயா அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு, அப்புறம் நாகேஸ்வரியம் ஒவ்வொரு படங்களும் ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குதோ, இன்றைக்கு வெற்றி அடைஞ்ச ஹீரோக்கள் நிறைய பேர் இருக்காங்க, பிஸ்னஸ் உள்ள ஹீரோக்கள். அவர் சொன்ன விஷயம், அவர்கிட்ட சொன்ன விஷயம், வெற்றி அடைஞ்ச ஹீரோக்கள் பல பேர் இருக்காங்க. இன்னொன்று அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகரக்கூடிய ஹீரோக்கள் இருக்காங்க. இந்த ரெண்டு பேருக்கு இடையில போராடக்கூடிய பல நல்ல ஹீரோக்கள் இந்த சினிமாவில் இருக்காங்களா சார்? அவங்களுக்கான வாய்ப்புங்கிறது வந்து இங்கே யாரோ ஒருத்தர் ஏற்படுத்தி கொடுத்து தான் சார் எல்லாருக்கும் நடந்திருக்கு. ஏன்னா அவருக்கு இவ்வளோ புரிதல் இருக்குன்னு எனக்குமே தெரியல சார். ரஜினியை ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது யாருக்கும் தெரியாதுல்ல சார். இன்னைக்கு நமக்கு ரஜினி சார், இன்னைக்கு விஜய் சார், இன்னைக்கு அஜித் சார், யார் எப்போ மாறுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது சார். ஒரு படம் தான் அவங்க வாழ்க்கையை மாற்றிருக்கு சார். காந்தாராங்கிற ஒரு படம் கர்நாடகத்துலேருந்து இன்னைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஹீரோ நமக்கு யாருக்குமே தெரியாதுல்ல சார். ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது தெரியாது. எந்த நம்பிக்கையில் அவங்களுக்கு 30 கோடி போட்டு காசு எடுத்தாங்க, அந்த நம்பிக்கை ஏன் சார் நமக்கு இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த கேள்வியை அதே லவ் டுடே படமாக இருக்கட்டும், இவர் சொன்ன உதாரணம் சொன்னது. அப்போது யாரையோ நம்பி யாரையோ காசு போட்டால் தான் சார் இந்த படம் ஜெயிக்க முடியும். அப்படி யாரையோ நம்பி போடுறதுக்கு நான் உங்களை நம்பி காசு போட்டேன் சார், கட்டாயம் இந்த படம் எனக்கு கரை சேர்க்கும் சார், அதனால நான் கவலைப்படலை சார். அதுக்கப்புறம் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குற ரிலீஸில் இருக்கக்கூடிய சிரமங்கள், அவர் எஃப்எம்எஸ் பிஸ்னஸ் இதெல்லாம் பேசும்போது நிறைய சிக்கல்களை தாண்டி எனக்கு தெரிஞ்சு வடிவேல் சொல்ற டைலாக் மாதிரி எவ்வளோ அடித்தாலும் தாங்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசராக மாறிட்டார். குனிகிறாரு, அடி இந்த பக்கம் அடிங்கடா, அந்த பக்கம் அடிங்கடா, இப்படி கேட்குறீங்களா அப்படின்னு ஆள் டயர்டாரு. ஸோ ஏன்னா அவருக்கு இங்கே தெரியல, முன்னாடி சொல்லும்போது அதுக்கு வந்து அவருக்கு ஃபஸ்ட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சார். இங்கே ஃப்ரெஷ் ஒரு இடத்துல பிஸ்னஸ் பேசும்போது கரெக்டாக ஒரு கைட்லைனை போகலைன்னா சுற்றிடும் சார் அப்படிங்கும்போது, இப்போ அவர் நிறைய பேர் சுத்தல விட்றாங்க. இப்போ கொஞ்சம் ட்ரெயின் ஆகிட்டு அவரை எல்லாத்தையும் சுத்தல விட்றாரு. இவ்வளோ தானே படம், வாங்க 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 பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அதனால் 27 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கூட அதான் சொன்னார், இல்லை சார் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து 2 மாதம் வந்து நமக்கு லீவு இல்லை சார், எக்ஸாம் வருது, நிறைய பணம் போட்டிருக்கு சார், பண்ணிட்டோம், ஜனநாயகம் தள்ளி போயிடுச்சு சார், இந்த கேப்பை ஃபில் பண்ணுறோமோ இல்லையா சார், நாம் தேட்டரை ஃபில் பண்ணுவோம் சார்னு சொன்னார். கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய படம் வரலாம் சார், தேட்டரை ஃபில் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படம் கொடுத்துருவோம் சார் அப்படிங்கிற ஒரு நல்ல முயற்சியோட இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு ஆதங்கம் கோபம் இதெல்லாம் சொன்னதுக்கு பின்னாடி என்ன விஷயம்னா, எங்கோ ஒருத்தர் யாரோ ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு நகருவாங்க. இல்லைன்னா அந்த வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் நம்ம நன்றியுள்ள இதாக இருக்கணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோட தயாரிப்பாளருக்கு நான் நன்றியுள்ள ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் உதவி இந்த படம் பண்ணோம், ஜெயிக்கணும், அவ்வளோதான். ஏன்னா நான் 5 கோடி ரூபா போட்டு இன்னைக்கு படத்தை பண்ணுறவருக்கு நான் கொடுத்த இந்த சின்ன காசு ஒன்றும் பெரிய காசு கிடையாது. ஆனால் நான் காசு கொடுக்குறேன்னு இது என் படத்துக்கு காசு கொடுக்கல, இது நம்ம படம், நாங்க சார் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒரு இடத்துக்கு நான் இந்த படத்தை நம்பலைன்னா அப்போ யாரை நம்புவா? எனக்கு ஒரே கேள்வி தான் இருந்தது. நானே இந்த படத்தை நம்பலை அப்படின்னா நானே போக, அப்போ இந்த சுயநலமாக ஒரு இடத்துல இருக்கும்போது என் சம்பளம் எனக்கு கொடுத்துருங்க சார், நான் வாங்கிட்டு போகிறேன்னு இல்லாமல் நாம் எல்லாம் ஒரு இடத்துல நின்று இந்த படம் பண்ணணுங்கிற முடிவோடு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் ஒரே விஷயம் சார், இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு எனக்கு வந்து. ஏன்னா எனக்கு இது சினிமாவுக்கு வரும்போது சொன்னாங்க, இந்த மூஞ்சியெல்லாம் யார் பாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த மூஞ்சியை நம்ம ஒரு இடத்துக்கு போராடி வர வேண்டியது இது எல்லாருக்கும் நடக்க வச்சு. ஆனால் இப்போ சொன்ன விஷயம், சார் அவர் பிக் பாஸ்க்கு வந்தார், 16 கோடி ஓட்டு போட்டாங்க, அவருக்கு எந்த மக்கள் வந்து தேட்டருக்கு ஓப்பனிங் வரும் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் கேட்குறாங்க சார் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க.
நான் அவங்களுக்கெல்லாம் ஒரே பதில் தான் இப்போ நான் சொல்ற வேண்டிய விஷயமா நான் பதில் சொல்கிறேன். நான் பிக் பாஸ்குள்ள போகும்போது எனக்கு இத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க, எனக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு இருக்கும், எதுவுமே எனக்கு தெரியாது. எதுவுமே எனக்கு தெரியாது. நான் சினிமாவுக்கு வந்த காலத்துலேருந்து என் பாக்கெட்டில் எவ்வளோ இருக்கோ 10 ரூபா இருக்குன்னா என் குடும்பத்துக்கான தேவை போக 1 ரூபாயோ 4 நாவோ செலவு பண்ண அந்த மக்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் செலவு பண்ணுங்கிற என்னோட எண்ணங்கள் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறல. கோடிக்கணக்கில் சம்பாதிச்சதுக்கப்புறம் இந்த சமூகத்துக்கு செய்வோம்னு நினைக்கல. அன்னைக்கு காசு இல்லாத போதும் போராட்டத்தில் போய் உட்கார்ந்தோம், சமூகத்துக்கு வேலை செஞ்சோம். அப்போது இன்னைக்கு நம்ம உள்ளே போகும்போது எனக்கு அன்னைக்கு நான் என்னுடைய வேலையை நான் செய்கிறேன், அது சரியாக இருந்தால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லையா எதை சரி பண்ணிக்கலாம்னு சொல்லுங்கள், திருத்திக்கணும். அவ்வளோதான் எல்லாருக்கும் வாய்ப்பு. அதனால எல்லாருமே பிறக்கும் போது இங்கே யாரும் ஸ்டாராக வந்தெல்லாம் பிறக்கிறது இல்லை. இங்கே ஸ்டார்ஸ் ஆர் மேட் நாட் பார்ன். இது முதல்ல நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நாளைக்கு நீங்களும் ஸ்டார் தான், அவரும் ஸ்டார் தான், அவரும் ஸ்டார் தான். நாளைக்கு நான் அடுத்த படம் பண்ணுறேன், எனக்கு மாரி சார் உட்காந்துருக்காரு, என்னுடைய கேமராமேன் உட்காந்துருக்காரு, மியூசிக் டைரக்டர் ஹமரா உட்காந்துருக்காரு, பாண்டியன் உட்காந்துருக்காங்க. தேர் நெக்ஸ்ட் ஸ்டார்ஸ், அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஸ்டார்ஸ் தான் அவங்க எல்லாருமே. அப்போ எங்கோ ஒரு இடத்துல யாரோ ஒரு நம்பிக்கையாக கொடுக்குற வாய்ப்பு தான் ஒரு மனிதனை இங்கே மாற்றுது. அப்போது அவங்க எல்லாருக்கும் இந்த படமாக மொழியுமாக நான் சொல்லுகிற ஒரே வாய்ப்பு, என்னை நோக்கி எரிந்த கற்களை எல்லாம் ஒரு பூக்களாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் ஒரு நல்ல படம் கொடுக்கணுங்கிற பொறுப்புணர்ச்சி அதை கொடுக்குதே தவிர இந்த கோபமே கிடையாது. நல்ல படம் கொடுத்து எடுத்துகிட்டு வரேன், வாங்க போராடுவோம், மக்களை நோக்கி ஒரு படத்தை கொடுக்கறதுக்கான என்ன முயற்சியோ அதை பண்ணியிருக்கோம். அதில் ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள், அடுத்த படம் திருத்திக்கிறோம், இவ்வளோதான். இந்த படத்தோட முயற்சியும் அப்படிதான். ஒரு நல்ல படமாக எடுத்தாச்சு, எங்கள் அறிவுக்கு உட்பட்ட ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கோம், ஒரு தரமான ஒரு படத்தை எடுத்திருக்கோம். மியூசிக் டைரக்டர் அவருடைய உழைப்பை போட்டிருக்காரு, டைரக்டர் போட்டிருக்காரு, கேமராமேன் போட்டிருக்காரு, ஃபைட் மாஸ்டர் போட்டிருக்காரு. இந்த படத்தில் என்னைக்கும் நான் செத்துருப்பேன் ஆக்சுவலாக. அது ஆக்சுவலாக ஒரு டே அண்ட் நைட்டு 38 ஹவர்ஸ் ஷூட் பண்ணோம். காலையில் 6 மணிக்கு முதல் நாள் ஆரம்பித்து அப்படியே ஃபுல்லாக ஷூட் பண்ணி அப்படியே காலையில் 7-8 மணிக்கு போய் அந்த மொட்டை மாடியில், அந்த மாடியில் வந்து ஒரு ஷாட் இருக்கும் மேலே ஏறி. எனக்கு அதான் ஃபுல் நேரம் தூக்கம் இல்லை. மேலே போய் நின்றுருக்கோம், போதும்னு சொன்னாங்க. இவங்க வேணாம் சார், வாங்க சார் போதும்னாங்க. ஒரு ட்ரான் ஷாட் மேலேருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு மேலே போய் உட்காந்துக்கிட்டு அந்த இடத்துலையே ட்ரெஸ் மாற்றிட்டு மேலே 7 மணிக்கு நல்லா பார்த்துங்க, அங்கேயே படுத்துக்கிட்டு அங்கேயே மேலே போகணும் சார், கீழே போனால் லைட் ஆகிடும், ஏன்னா அடுத்து கால் ஷீட் வந்துன்னு சொல்லிட்டு அங்கே மாற்றிட்டு அந்த உச்சியில் போய் நிற்கிற ஒரு ஷாட்டு அந்த மேலே. அந்த இதில் எனக்கு ஏசி லெக்மெண்ட் ஆராய்ச்சி. மேலே நின்றுட்டு இருக்கேன், காற்று அடிக்கிறது, ஒரு செகண்ட் அசைஞ்சிட்டேன். அங்கேருந்து அன்றைக்கே கீழே விழுந்துருப்பேன். அன்றைக்கி தான் ரியலைஸ் பண்ணேன், சினிமா பேஷனாக லவ் பண்ணால் நான் இவ்வளோ வெறித்தனமாக பண்ணக்கூடாது, நம்ம நம்பி குடும்பம் இருக்குன்னு ஒரு பயத்தை கிரியேட் பண்ண இடம் எனக்கு அந்த இடம். இல்லை அது ஒரு ஷாட் எடுத்துடலாம் சார், வாங்க சார், ஏன்னா இவர் ஃபீல் பண்ணிட்டார், மேலே போகலாம் சார், லேட் ஆச்சு நாளைக்கு எடுத்துக்கலாம். நாங்கள் ஏன் இதை சொல்கிறேன்னா, சினிமாவை பேஷனோட வேலை செய்யக்கூடிய எத்தனையோ பேர் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்பை ஒரு இடத்த கொடுக்கக்கூடிய இயக்குனரும் அதுக்கான ப்ரொடியூசரும் கிடைக்கும் போது சரியாக பயன்படுத்திக்கிற ஒரு வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவருக்கு மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.